شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, புனித ரமலானுடைய மாதத்திலே கடமையான தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு உபரியான தொழுகைகளையும் நிறைவேற்றிவிட்டு புண்ணியம் மிகுந்த இந்த மாதத்திலே இந்த மாதத்தினுடைய இரவுகளை கண்ணியப்படுத்தும் முகமாக மார்க்கத்தின் செய்திகளை அறிவதற்காக வேண்டி நம்முடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே அமர்ந்திருக்கிறோம். இதிலே மரணம் முதல் சுவனம் வரை என்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சியாக 5 நாட்களுக்கு எனக்கு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக காலக்கோட்டின் அடிப்படையில் குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்று சொல்வார்களே, வரிசை முறையாக இதற்கு பிறகுதான் இது இதற்கு பிறகுதான் இது என்கிற அந்த அடிப்படையில் வரிசை முறை மாறாமல் மரணம் முதல் சொர்க்கம் வரை இருக்கக்கூடிய செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக வேண்டி நான் நின்று கொண்டிருக்கிறேன். முதலிலே மனிதனாக பிறந்திருக்கிற எல்லோருமே பிறந்தால் அவர்கள் இறப்பார்கள். இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமோ ஐயமோ கிடையாது. நாத்திகர்கள் கூட இறைவனை மறுப்பார்கள், ஆனால் மரணத்தை மறுக்க மாட்டார்கள். மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய இறைவனை மறுத்து விடுகிறார்கள். ஆனால் மரணம் ஒன்று இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு யாரும் இல்லை. அவ்வளவு மிக உறுதியான விஷயம் மரணம் என்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை குறித்து திருமறை குர்ஆன் பேசுகிற போது பல்வேறு வசனங்களிலே மரணம் குறித்து பேசுகிறது. அங்கு 3 வசனங்களிலே எல்லோருமே மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று குறிப்பிடுகிறான். 3 வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதை அழுத்தமாக சொல்லுகிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த மரணத்தினுடைய நிகழ்வுகள் குறித்து நாம் பல்வேறு காலகட்டங்களிலே பல பயான்களிலே பல நிகழ்ச்சிகளில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புதிதொன்று அல்ல மரணத்துடைய செய்திகள் என்பது. ஆனால் என்ன, மரணத்துடைய செய்திகள் காதுக்கு வந்திருக்கிறதே தவிர அந்த மரணம் எப்படி இருக்கும் என்கிற அதை உணரக்கூடிய நிலை இருந்திருக்கிறதா என்று சொன்னால் அது யாருக்குமே ஏற்பட்டிருக்காது. ஏனென்றால் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் மரணம் என்பது. அந்த மரணம் எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கிறேன். பசியை நாம் அனுபவிச்சிருப்போம், வலியை நாம் அனுபவிச்சிருப்போம், நோய்களை நாம் அனுபவிச்சிருப்போம், எத்தனையோ விஷயங்களை நம்ம அதை அனுபவித்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆனால் மரணத்தை யாரேனும் அனுபவித்திருக்கிறார்களா? மரணத்தை யாரேனும் உணர்ந்திருக்கிறார்களா? சுவைத்திருக்கிறார்களா? அது கசப்பா இனிப்பா என்று யாருக்கேனும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மரணத்தை சுவைத்துத்தான் தீர வேண்டும். அப்படி சுவைக்கிற போதுதான் அவன் மரணம் கசப்பா இனிப்பா என்கிற விஷயமெல்லாம் அவனுக்கு தெளிவாகும். யாருக்கு கசக்கும், யாருக்கு இனிக்கும், யாருடைய ஈமானும் அமலும் சரியாக இருக்கிறதோ அவருடைய மரணம் கூட அவருக்கு இனிக்கத்தான் செய்யும். யாரிடத்துல ஈமான் சரியில்லையோ, யாரிடத்துல அமல் சரியில்லையோ அவருடைய மரணம் கசக்கும். அவர் அதை ருசிக்கிற போது சுவைக்கிற போது அவர் அறிந்து கொள்வார். மரணத்துடைய அந்த தருணத்திலேயே அவர் தெரிந்து போய்விடும், நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முடிவு இதுதான், ரிசல்ட் இதுதான் அப்படிங்கிறத அவர் அறிந்து கொள்ள முடியும். எனவே மரணம் என்பது அது சுவைத்து அறியக்கூடிய, உணர்ந்து அறியக்கூடிய ஒன்றே தவிர கேட்டறியக்கூடிய, பார்த்தறியக்கூடிய விஷயம் அல்ல. நமக்கு பார்க்கும்போது ஒருத்தர் மூத்தா போறது, அவர் துடிக்கிறது தெரியும், அவர் சங்கடப்படுறது தெரியும், அவர் வலி அனுபவிக்கிறது தெரியுமே தவிர அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த உயிர் உடலை விட்டு பிரியக்கூடிய எந்த காட்சியும் நம் கண்ணுக்கு தெரியாது. யார் சொல்லி நம்மளால காதால கேட்டு கூட முழுசா அதை உணர்ந்து கொள்ள முடியாது, தொட்டறிந்து கொள்ள முடியாது.
ருசித்தறிய முடியாது, நுகர்ந்தறிய முடியாது. நமக்கு மரணம் வருகிற போதுதான் அந்த மரணம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யாராவது இந்த மரணத்திலிருந்து தப்ப முடியுமா? ஒருவருமே தப்ப முடியாது. எல்லோருமே அந்த மரணத்தை அதை அனுபவித்து தான் தீர வேண்டும், மரணித்தே தீர வேண்டும். ஒருவர் தன்னுடைய வீட்டை ஒருவருக்கு வாடகைக்கு கொடுக்கிறார். மற்றொரு அதனை வாடகைக்கு பெற்று அதில் குடி அமர்ந்திருக்கிறார். வீட்டினுடைய உரிமையாளர் ஒரு கட்டத்தில் என்னுடைய வீட்டை நீங்கள் காலி செய்து செல்லுங்கள் என்று சொல்லுகிற போது, நான் காலி செய்ய முடியாது, எனக்கு சொந்தம் என்று யாராலும் மறுக்க முடியாது. அதுபோலத்தான் நம்முடைய உடலுக்குள்ளே உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் வாடகைக்காக வேண்டி இந்த உடலை பெற்று அமர்ந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஓனர் என்ன காலி பண்ணுன்னு சொல்லுவார். சொல்லும் போது அந்த உடலை விட்டும் இந்த உயிர் பிரிந்தே தீர வேண்டும், காலி வெக்கெட் பண்ணியே தீரணும், வேற வழியே கிடையாது. மரணம் அப்படிப்பட்டதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உயிரை இந்த உடலுக்குள்ளே அமர்த்துகிறான். ஒரு கட்டத்தில் அதை வெளியேறி என்று சொல்லுகிற போது வெளியேறித்தான் தீர வேண்டும். மரணம் முதல் சுவனம் வரை என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு வரிசை முறையும் இருக்கிறது என்று நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தை மரணம் முதல் சுவனம் வரை இருக்கிற அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். சூரத் ஆலி இம்ரானுடைய அந்த வசனத்தை ஆரம்பத்திலே நான் ஓதி காட்டினேன். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்துத்தான் தீர வேண்டும். இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் செய்த அமல்களுக்கான கூலியை நீங்கள் மறுமை நாளில் தான் கொடுக்கப்படுவீர்கள். அல்லாஹ் இங்கேயே கொடுத்துட மாட்டான். நீ செய்த அமலுக்கான கூலி இந்த புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நம்ம செஞ்ச அமலுக்கான கூலி இங்கே கொடுக்கறது இல்ல, எங்க தான் கொடுக்கிறேன். வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும், உங்களுடைய கூலியை நீங்கள் வழங்கப்படுவதெல்லாம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் தான் நீங்கள் வழங்கப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், ஃபமன் ஸுஹஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah, யார் நரகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு, உனக்கு நரகம் கிடையாதுப்பா, நீ நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒருவர் நரகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னah, அவர் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டால் ஃபகத் ஃபாஸ, அவர் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வந்துருச்சா அந்த வசனத்துல, சூரத்த 2வது அத்தியாயத்தின் 35வது வசனத்திலும் வருகிறது, 3வது அத்தியாயத்தின் 185 அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். எப்படி எல்லாரும் மரணத்தை சுவைத்துத்தான் தீர வேண்டும் என்று சொல்லிட்டு, யார் நரகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுகிறார். ஆக மரணம் முதல் சுவனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அந்த வசனத்துக்குள்ளேயே அடக்கி விடுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆனா சொல்லும் போது கூட சொல்றான் என்னண்டு, முதல்ல நரகம் அப்புறம் தான் சொர்க்கத்தையே சொல்றான். நரகத்தை கடந்துதான் மனிதன் சொர்க்கத்துக்கு செல்லுகிறான். நீ நரகத்துக்குரியவன் கிடையாது. நீ மட்டும் ஈமான் கொள்ளாமல் இருந்திருந்தால், நீ மட்டும் நல்லறங்கள் புரியாமல் இருந்திருந்தால் நரகத்துக்கு நீ சென்றிருப்பாய் என்று நாம் காட்டப்பட்ட பிறகுதான் நாம் சொர்க்கத்துக்கே போகிறோம். கபரிலும் காட்டப்படுவோம். நாளை மறுமை நாளையும் நாம் ஒருவேளை நாம் ஈமான் கொள்ளாமல் இருந்திருந்தால், ஒருவேளை நாம் சாலிகான அமல்களை செய்யாமல் இருந்திருந்தால் நரகத்துடைய எந்த பகுதிக்கு போயிருப்போம் என்று காட்டப்பட்டு விட்டுத்தான் நம்ம சொர்க்கத்துக்கே போவோம். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபமன் ஸுஹஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ, யார் நரகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுகிறார். புரிந்து கொள்ளுங்கள், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஅல் குரூர், இந்த உலக வாழ்க்கை வெறுமனே உங்களை ஏமாற்றக்கூடிய அற்ப வசதிகள் தான், அற்பமான வசதி, அற்பமான காலகட்டம் தான். இதுல நீங்க ஏமாந்துடாதீங்க, இருமாந்து இருந்து விடாதீர்கள், மயங்கி இருந்துடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். புரிஞ்சுங்களா? அதனால மரணம் முதல் சோனம் வரை இருக்கக்கூடிய அந்த வரிசையை எப்படி நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், முதல்ல வாழ்க்கையை விட்டுருவோம். வாழக்கூடிய அந்த வாழ்க்கை பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டுவிட்டு, இப்ப மரணத்தினுடைய அந்த ஆரம்ப நிலை என்ன? சக்கராத்துல் மௌத். சக்கராத்து எப்படி இருக்கும், அந்த மயக்கம் எப்படி இருக்கும், அந்த வலி எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் கைபான விஷயங்கள், நம்ம கண்ணால பார்த்து அறியிற விஷயம் கிடையாது, ஐம்புலன்களால் அறியக்கூடிய விஷயம் கிடையாது, அவனவன் உணர வேண்டிய விஷயம் அது. ஆனால் மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுக்க, இப்படி எல்லாம் நடக்க போகுது, உன் விஷயத்தில் இப்படித்தான் நடக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல சொல்லி காட்டுறாங்க. அப்ப சக்கராத்துல் மௌத்தை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. பிறகு
மரணத்துடைய வேதனை முடிந்த பிறகு மரணத்தை நாம் சந்திக்க வேண்டும், மரணத்தை குறித்து பேச வேண்டி இருக்கிறது. பிறகு நாம் கபரிலே கொண்டு அடக்கம் செய்யப்படுவோம். அந்த அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்கே நாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம். அந்த ஹிசாபு சம்பந்தமான விஷயங்களும் மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுக்கும், என்னென்ன நடக்கும். பிறகு கியாமத் நாள் வரைக்கும் நாம் தங்கி இருக்கக்கூடிய ஆலமுல் பர்ஸஹ், திரைமறைவு உலகமாக இருக்கக்கூடிய, நம்முடைய புலன்களுக்கு தென்படாத அந்த உலகம், மறைந்திருக்கக்கூடிய உலகம், அந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன ஏற்பட போகிறது? நீங்கள் எப்படி உறங்கப் போகிறீர்களா அல்லது துடிக்க போகிறீர்களா? வேதனையை நீங்கள் துடித்துக் கொண்டே அனுபவித்துக் கொண்டே இருக்க போகிறீர்களா அல்லது உறங்க போகிறீர்களா? அது குறித்து பேசுகிறது கபர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை. அதுக்கடுத்து மார்க்க நமக்கு சொல்லி காட்டுறது, இது மனிதனுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள். பிறகு இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சம்பவிக்கக்கூடிய அழிவு ஒன்று இருக்கிறது. அதையும் மார்க்க நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லுகிறது. தனி மனிதனுடைய மரணம் அவனுடைய கியாமத்தினுடைய துவக்கம். ஒரு தனி மனிதன் மரணிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு, அவனுடைய கியாமத்து ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? அதுக்கு பிறகு ஆலமுல் பர்ஸஹுக்கு போயிடுறான். இந்த துனியாவினுடைய காணக்கூடிய புலன்களால் அனுபவிக்கக்கூடிய உலகத்தை விட்டும் அவன் புலன்களுக்கு அப்பாற்பட்ட திரைமறை உலகத்துக்கு போய்விடுகிறான். அதை ஆலமுல் பர்ஸஹ் என்கிற வார்த்தையில நாம் குறிக்கிறோம். அதெல்லாம் தனி மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதையும் அது அல்லாம ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயத்தை பத்தியும் மார்க்க நமக்கு பேசுது. சின்ன சின்ன அடையாளங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதெல்லாம் ஏற்படாம உலகம் அழியாதுன்னு சின்ன சின்ன அடையாளங்களை பேசினார்கள். சொல்ல போனால் நானே ஒரு கியாமத்துடைய அடையாளம் என்று தன்னை பற்றி அவர்கள் சொன்னார்கள். நானே ஒரு அடையாளம். கடைசி நபி வந்துட்டார்னா என்ன அர்த்தம்? உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? இப்ப நானே ஒரு கியாமத்துடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள். இதெல்லாம் சின்ன அடையாளம். பெரிய அடையாளங்களாக நபிகள் நாயகம் 10 அடையாளங்களை சொல்லி காட்டினார்கள். அது நிகழாமல் உலகம் அழியாது என்று சொல்லி காட்டினார்கள். இதெல்லாம் நடக்க போகிறது காலக்கோட்டின் அடிப்படையில். அந்த வரிசை முறை மாறாமல் நிச்சயமாக நிகழும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா, பிறகு ஒட்டுமொத்த உலகத்தை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சூர் ஊதுகிறான். மலக்கை வைத்து அதற்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கு சூர் ஊதுகிறார். ஒரு சின்ன திடுக்கத்துக்கு உள்ளாகி உலகமே திடுக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய நஃபகா என்று சொல்லக்கூடிய நஃபகத்துல் ஃபஸர், திடுக்கத்தினுடைய சூர் ஒன்று ஊதப்படும். அது ஆரம்ப நிலை. பிறகு அதுவே பெரிய லெவல்ல மாறி உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவிற்கு அனைவரையும் அழித்து போடக்கூடிய சூரும் ஊதப்படும். எல்லாரும் மூத்தாயிருவாங்க, எல்லாரும் அழிஞ்சிருவாங்க. பிறகு என்ன செய்யப்படும் என்று கேட்டால், இன்னொரு சூரை ஊதப்படும். மலக்கு ஊதுகிறார். அந்த ஹாரன் சவுண்ட் கேட்ட உடனே ஒட்டுமொத்த உலகமும் எழுந்து நிற்கும், ஒட்டுமொத்த மனிதர்களும் எழுந்து நிற்பார்கள். அது 2வது சூர் ஊதப்படுகிற நிலை. அதுக்கு பிறகு எல்லோருமே உயிர் கொடுத்து நாம் எழுப்பப்படுகிறோம் நிர்வாணமான கோணத்திலே. அந்த கோலத்திலே நாம் எழுப்பி நிப்பாட்டி வைக்கப்படுவோம் என்று நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. எந்த ஆடையும் இருக்காது. அன்று நிர்வாண கோலத்திலே அவர் ஆணும் பெண்ணும் எல்லோரும் எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய அந்த உயிர் தெழக்கூடிய நாள் நிகழும் என்று சொல்லுகிறது மார்க்கம். பிறகு எல்லோருமே நாம் ஒன்று திரட்டப்படுவோம். ஒன்று திரட்டி ஒரு இடத்திலே ஒரு வெட்ட வெளியிலே நாம் நிறுத்தப்படுவோம். இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும், சமதளமாக மாற்றப்படும், ஒரு ரொட்டியாக மாற்றப்படும். ஒரு ரொட்டி மாதிரி பரப்பு இருக்கும். மேடு இருக்காது, பள்ளம் இருக்காது, மரம் இருக்காது, நதிகள் இருக்காது, கடல் இருக்காது. எந்த அடையாளமும் இல்லாத ஒரு சாதாரண பிளைன் பூமி ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த பிளைன் பூமியில நாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்போம். இப்படி நடக்கும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. அதுபோன்று சூரியன் நமக்கு நெருக்கத்திலே கொண்டு வரப்படும். அந்த சூரியன் வேறு, இந்த சூரியன் வேறு. அந்த சூரியனுடைய வெப்பம் தாழாமல் மனிதர்கள் வேர்த்து கொட்டுகிறது. அவர்களுக்கு சமதளத்தில் கூட நீர் தேங்குகிறது என்று சொன்னால், வேர்வை நீர் தேங்குகிறது என்று சொன்னால், அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு குளத்துக்குள்ளே ஒரு குட்டைக்குள்ளே நீர் தேங்கினால் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சமநலமாக ரொட்டி மாதிரி ஆக்கப்பட்ட நிலத்திலே வேர்வை தேங்குது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும் எண்ணி பாருங்கள். நாம் செய்த அமல்களுக்கு ஏற்ப நாம் வேர்வை குளத்திலே நிற்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வரிசை முறை மாறாமல் சொல்லி வருகிறேன். அந்த நேரத்தில் அங்கே யாருக்குமே நிழல் இருக்காது, ஒருத்தருக்கும் ஒரு கூரை இருக்காது, ஒரு குடை இருக்காது, ஒரு மரம் இருக்காது, எந்த பில்டிங்கும் இருக்காது. வெறும் பிளைன் பூமி. சூரியன் மேல தலைக்கு மேல நிக்குது.
இந்த மாதிரி நிலையில ததலீல் என்று சொல்லக்கூடிய லில்லு கொடுக்கக்கூடிய, நிழல் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சிலருக்கு மட்டும், 7 பண்புகள் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும், 7 அமல்களுக்கு உரிய பிரிவினர்களுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியத்தை கொடுத்து அந்த மௌகிஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து பேரும் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிற நாளிலே எல்லோருமே நின்று கொண்டிருப்போமே, அந்த நாளில் அவர்களுக்கு மட்டும் பிரத்யேக அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டும் அங்கே நிழல் கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வும் நடக்க இருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்க்கிற போது பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஷஃபாத் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறும். மூமின்களுக்கு சிலருக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்காக வேண்டி அங்கே ஷஃபாத் செய்யக்கூடிய, பரிந்துரைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று வருகிறது. அப்ப அந்த ஷஃபாத் என்ற நிகழ்வு அடுத்து, அதற்கு பிறகு நம்முடைய கணக்கு வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது. விசாரணை ஆரம்பிக்க ரொம்ப லேட் ஆகும். பெரிய பெரிய ப்ராசஸிங் அது, புரிஞ்சுங்களா? அங்க நிப்பாட்டி வைக்கப்பட்டு நாம் அங்க பிறகு இந்த கேள்வி கணக்கு நடப்பதற்குள்ளே மிகப்பெரிய நெடிய காலமாக ஆகிட்டு போடும். அப்படி கேள்வி கணக்கு அங்கே நடைபெறுகிறது, அதுவும் வரிசையாக வருகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கணக்கு நேரத்திலே சிலரை மட்டும் தனியாக அழைத்து விசாரணை செய்கிறான், முனாஜாத் செய்கிறான், ரகசிய உரையாடல் நடைபெறுகிறது. அதுவும் ஹதீதுகளிலே இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா, நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய கழுத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஏட்டை எடுத்து, இந்தா பிடிச்சுக்கோ, நீ செஞ்ச அமல் இந்தா பிடிச்சுக்கோ, நீ செஞ்ச காரியங்களை பார்த்துக்கோ என்று சொல்லி நம்முடைய வினையேடு நம்முடைய கையில ஒப்படைக்கப்படுகிறது. அதுவும் நடைபெற இருக்கிறது. அதே போல நம்முடைய அமல்கள் அனைத்தையும், ஏட்டில் இருக்கக்கூடிய அமல்களையும் ஒரு துண்டு சீட்டிலே நாம் கொண்டிருக்கிற ஈமானை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவையும் எழுதி துண்டு சீட்டை தராசினுடைய ஒரு தட்டிலும், அதே போல நாம் செஞ்ச மொத்த அமல்களை எடுத்து வேறொரு தட்டிலும் வைக்கிற போது நாம் செய்த அமல்களை விட நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற நம்பிக்கை கனத்து காணப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அதே போன்றிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன பிறகு நாம் ஹவுத் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற, அல்லாஹ்வின் தூதருடைய கரத்திலே ஒப்படைக்கப்பட்ட, அவருடைய கைகளால் தண்ணீரை அள்ளி கொடுக்கக்கூடிய ஹவுதுல் கௌதர் என்று சொல்லக்கூடிய பாலை விட வெண்மையான, தேனை விட இனிப்பான அந்த மதுர தண்ணீரை அருந்தக்கூடிய வாய்ப்பு அது கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு அங்கிருந்து சென்று பிறகு சிராத் என்று சொல்லக்கூடிய பாலத்தின் மீது கீழே நரகம் மேலே பாலம், கீழே நரகம் மேலே பாலம். அந்த பாலத்தை, இருள் சூழ்ந்திருக்கிற பாலத்திலே மிக கூரிய மென்மையான அந்த பாலத்தை கடந்து யாரெல்லாம் போகிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள், யாரெல்லாம் கடப்பதற்கு வாய்ப்பில்லையோ அவர்கள் பூரா நரகவாசிகள். அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. சிராத் என்று சொல்லக்கூடிய பாலத்தில் யாரெல்லாம் கடந்து வந்து விட்டார்களோ சொர்க்கத்துக்குரியவர்கள் தான். ஆனால் சின்ன ஒரு கணக்கு வழக்கு பாக்கி இருக்குது. அவர் அடிச்சிருப்பாரு, அவர் இவரை திட்டிருப்பாரு, அவர் இவரை புறம் பேசியிருப்பாரு. இந்த கணக்கை தீர்ப்பதற்காக வேண்டி கந்தரா என்று சொல்லக்கூடிய ஒரு பாலத்தின் மீது அங்கே பழி தீர்க்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும். சொர்க்கத்துக்கு முன்னால் போறதுக்கு முன்னாடி சின்ன பழி தீர்ப்பு நடைபெறும். நீங்க என்ன திட்டியிருந்தா புரிஞ்சுங்களா, உங்களை நான் திருப்பி திட்டக்கூடிய நிலை இருக்கும். அதுக்குரிய நிவாரணங்கள் அங்கே வழங்கப்படும். அடிச்சிருந்தா அடி, சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்கே முடிச்சுக்கோங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி பழி தீர்க்கக்கூடிய நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. ஒரு பாலம். எந்த பாலம்? சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலம் அல்ல, ஜஸ்ர ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலம் அல்ல. அந்த பாலத்தையும் கடந்து இன்னொரு பாலம் இருக்கிறது. மிச்ச மீதி இருக்கக்கூடிய அந்த பழி தீர்க்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்று முடிந்த பிறகுதான் சொர்க்கத்துக்குள்ள அனுமதிக்கப்படும். ஏன் அங்க போய் சண்டை போடக்கூடாது இல்லை, டே நீ அன்னை திட்டினல்ல, என்னையே ஏன் அடிச்சே இல்லை, 2 சொர்க்கவாசி நாளைக்கு பேசிக்கொள்ள கூடாது. அந்த மாதிரியான இடம் அது கிடையாது. அதனால் நடந்து முடிந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சின்ன சின்ன பழி தீர்க்கல் இருக்குமா இல்லையா, அதை தீர்க்கக்கூடிய பாலம் ஒன்றும் இருக்கிறது. அது குறித்தும் நம்முடைய மார்க்கம் நமக்கு பேசி இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன பிறகு நாம் சொர்க்கத்துக்குள்ளே செல்லுவோம். நரகத்துக்குரியவர்கள் நரகத்தில் விழுந்து விட்டார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் சொர்க்கத்துக்கும் செல்ல முடியாமல் நரகத்துக்கும் செல்ல முடியாமல் ஒரு சிகரத்தின் மீது ஏற்றி நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். ஆராப் என்று சொல்லக்கூடிய அந்த மலை மீது நின்று கொண்டு அவர்கள் இங்கிட்டும் பார்த்தா சொர்க்கம், இங்கிட்டு பார்த்தா நரகம், இவங்க ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறாங்க. இதுக்கு யாருக்கு பேர், என்ன பேர் இவங்களுக்கு? ஆராப், சிகரத்துக்குரியவர்கள். அந்த சிகரத்தில் நின்று கொண்டு யார் இவங்க? அது மார்க்கம் சொல்லுது 50-50, பாவத்தில் 50, நன்மையில 50. இவங்களை எங்கிட்டு சேர்க்கிறது? சொர்க்கவாசி லிஸ்ட்ல சேர்க்கவா, நரகவாசியுடைய லிஸ்ட்ல சேர்க்கவா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிக்க வச்சு பார்க்க வைக்கிறான். கொஞ்சம் அதுலயும் தண்டனை வந்த மாதிரி தான் இருக்கும், புரிஞ்சுலாம். அனுபவிக்கலாட்டியும்
கண்ணிலேயே எல்லாம் வேதனை கொடுத்துட்றான் அவனுக்கு. இங்கிட்டு பார்த்தா நரகம், இங்கிட்டு பார்த்தா சொர்க்கம். செஞ்சு வச்சிருக்கிறது 50 மார்க்கு தான். 51 இருந்தா கூட இங்கிட்டு போயிருப்பான். புரிஞ்சுங்களா? 49 இருந்துச்சு சொன்னா கூட இங்கிட்டு போயிருப்பான். ஒண்ணும் இல்லாம 50-50 இருக்கக்கூடிய அவனை பார்த்துட்டு இப்ப இவன் கொஞ்சம் நிப்பாட்டி விட்டு ரெண்டையும் பார்க்க வச்சு அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான்? அதுவும் நமக்கு மார்க்கம் பேசுது. இதெல்லாம் காலக்கோட்டின் அடிப்படையில வரிசை முறையாக, புரிஞ்சுங்களா? இதுக்கு பிறகு இருன்னு சொல்லி நமக்கு மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அதிலே முதலாவது விஷயம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயம் என்ன என்று கேட்டால், நம்முடைய பிறப்பை குறித்து பேசல, நம்முடைய மரணத்திலிருந்து தொடங்குகிறோம். எல்லோரும் மரணத்தை சுவைத்துத்தான் தீர வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. புரிஞ்சுங்களா? அந்த அடிப்படையில மரணத்தை குறித்து நாம் பேசுவதாக இருந்தால் நிறைய செய்திகள் இருக்கிறது. அதிலே ஒரு சில செய்திகளை நாம் பார்ப்போம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற போது, வஜாத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக் ذلك ما كنت تحمله تحيد. அல்லாஹ் சொல்லுகிறான், சக்கரத்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய அந்த மரணத்துடைய வலி, அந்த மரணத்துடைய மயக்கம், அது சத்தியத்தை கொண்டு வந்து நிறுத்தும். நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்தை நல்லா உத்து கவனிச்சாதான் விளங்கும். சக்கரத்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய அந்த மரணத்துடைய வலி சத்தியத்தை கொண்டு வந்து நிறுத்தும், சத்தியத்தை கொண்டு வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் சத்தியத்தை பூரா பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். மலக்கு உயிர் பிடிக்கிறதுக்கு மலக்கு வருவாரு, போய் வேலையை பாரு, இதெல்லாம் கதையெல்லாம் யார்கிட்ட சொல்றேங்கிறான். உன உயிரை இப்படித்தான் எடுப்பாரு சொன்னா நம்ப மாட்டேன்டா. சொர்க்கம் இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டேன்னா, நரகம் இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறான். எல்லாம் பொய் 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 பித்தலாட்டம் என்று சொன்னார்கள், மதவாதிகளுடைய இட்டுக்கட்டிய செய்திகள் என்று சொன்னார்கள். ஆனால் மலக்கு கண்ணுக்கு இதுவரைக்கும் தெரியல, சொர்க்கம் இதுவரைக்கும் தெரியல, நரகம் இதுவரைக்கும் தெரியல. ஆனால் சக்கரத்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய மரணத்துடைய வேதனை வருகிற நேரத்தில் நம்முடைய தொண்டை உயிர் அப்படியே ஒன்று திரண்டு, உடல் முழுவதும் வியாபித்திருந்த அந்த உயிர் ஒன்று திரண்டு அப்படியே தொண்டை வழியாக வருகிறது, தொண்டை குடிக்கு வருகிறது. தொண்டை குடிக்கு வந்த பிறகு மற்றதெல்லாம் என்ன செஞ்சிருது? இந்த ஆலமுல் முஷாஹதா என்று சொல்லக்கூடிய நம்முடைய புலன் சார்ந்திருக்கிற உலகத்துக்கு திரையிட்டு இடப்படுகிறது. தொண்டைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு தௌபா செஞ்சா கூட ஏற்றுக்கிறது இல்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உயிர் தொண்டைக்கு வருவதற்கு முன்னால் தௌபா செய்தால் ஏற்றுக்கொள்வான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு கொடுத்த இந்த 40 வருடத்தை நான் பாழடித்து விட்டேனே, வீணடித்து விட்டேனே ரப்பே, உன்னுடைய கட்டளைகளை மதிக்காமல் இருந்து விட்டேனே, உன்னுடைய திருமறை சொன்ன வழியிலே நான் வாழவில்லையே, உன் நபி காட்டிய வழியிலே நான் வாழவில்லையே, பாலடைத்து விட்டனே, வீணாக்கிட்டனே ரப்பே என்று சொல்லி ஒரு வார்த்தை அவன் சொன்னால் போதும், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் என்று ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ஒரு வார்த்தை கூட அவனை காப்பாற்றிவிடும். எப்போ? தொண்டை குழிக்கு உயிர் வர்றதுக்கு முன்னாடி திருந்தி ஒரு வார்த்தை சொன்னால், கலிமா சொல்லாதவன் கலிமா சொன்னால், கலிமா சொல்லி பாவங்களிலே ஈடுபட்ட மனிதன் அந்த பாவத்திலிருந்து திருந்தி விட்டதாக அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டால் ஒருவேளை அல்லாஹ் மன்னித்து விடலாம். ஆனால் தொண்டை குழிக்கு உயிர் வந்த பிறகு மலக்கு தென்படுகிறார். அப்ப கைபுங்கிறதெல்லாம் போச்சு. அல் ஈமானு பில் கைப், மறைவான விஷயங்களை நம்புவது என்பது எது வரைக்கும் தான்? அந்த உயிர் தொண்டை குழிக்கு வர்ற வரைக்கும் தான். தொண்டை குழிக்கு வந்த பிறகு மலக்கே கண்ணுக்கு தெரியறாரே, தெரியாததெல்லாம் தெரிகிறதே. அன்றைக்கு கருத்தாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்கு காட்சியாக தென்படுகிறதே. இதுக்கு பிறகு லா ஐயோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் செல்லாது, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் செல்லாது. சத்தியம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது எது? சக்கராத்துல் மௌத். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வஜாத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக், மரண வேதனை மரண வலி சத்தியத்தை கொண்டு வந்து கண் முன்னால் நிறுத்தும். அப்போது சொல்லப்படும் அவனிடத்திலே, தாலிக்கமா குன்த தஹீத், இதாண்டா நீ வெறுண்டோடிய விஷயம், இது வரக்கூடாது என்று சொல்லி உன்னை ரொம்ப பாதுகாத்துக்கிட்ட. நீ காலையில் நாங்கள் காஃபி சாப்பிட மாட்டேன், நான் டீ சாப்பிட மாட்டேன், நான் வாக்கிங் போவேன், நான் இதுதான் சாப்பிடுவேன், அதை சாப்பிட மாட்டேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணி எது மவுத்து வரக்கூடாதுன்னு, மரணம் வரக்கூடாதுன்னு ஓடுனா, விரண்டோடுனா. இப்படி எல்லாம் வச்சா மவுத்தே வராது நினைச்சுக்கிட்டு உடம்பு ரொம்ப கரெக்டா வச்சிருந்தான். சொல்லப்பட அவனை பார்த்து, தாலிக்கமா குன்த தஹீத், நீ வெறுண்டோடிய மரணம் இதுதான், புடிச்சுக்கோ, வாங்கிக்கோ, மரணத்தை புடிச்சுக்கோ. அல்லாஹ் சொல்றான் 50வது அத்தியாயத்துடைய 19வது வசனத்தை சொல்லி காட்டுறான். சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் எச்சரிக்கிறான், பலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம், நீ
உயிராக கருதிய உயிர் இருக்கிறதே, உயிர் இருக்கிறதா இல்லையா, அந்த உயிர் தொண்டை குடியை அடைகிற போது பலவுலா இதா பலகத்தில் ஹல்கோம், உயிர் தொண்டை குடியை வந்து அடைகிற நேரத்திலே வான்தும் ஹைனைதின் தந்துரூன், அந்த நேரத்தில் நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அங்க உயிர் உள்ளுக்கு என்னது, தொண்டை குழிக்கு வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, அதை அனுபவிக்கவனுக்கு தெரியுது. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தான் தெரியுது. நீங்க ரொம்ப வேடிக்கை பாருங்க, அத்தா ஐயா அண்ணா அம்மா அப்பா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற யாரு, மௌத்தா போறவங்கள, வேற ஒண்ணும் தெரியல அவனுக்கு. அல்லாஹ் சொல்றான், வநஹனு அக்ரபு இலைஹி மின்கும், நீங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க மையத்துக்கு பக்கத்துல, மௌத்தா போறவருக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நெவர், கிடையவே கிடையாது. நீங்க பக்கத்துல இல்ல, உங்களை விட அவருக்கு நெருக்கத்தில் நான் இருக்கிறேன். அந்த மூத்தா போறவருக்கு பக்கத்துல நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இது நம்ம எப்படி விளங்கிறது தெரியல நமக்கு. படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றான், நஹ்னு, நாம், அக்ரபு இலைஹி, அவனுக்கு ரொம்ப சமீபத்தில் இருப்போம், நெருக்கத்தில் இருப்போம், மின்கும், உங்களை விட. நீங்க பக்கத்துல இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இல்ல நான் தான் நெருக்கத்தில் இருக்கிறேன். பலவா துபுசிரூன், நீங்கள் கண் கொண்டு பார்க்க வேண்டுமே, பார்க்க முடியாதுங்கிறாங்க. முடியாது, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நாம் என்று சொல்லுகிறான். நாம் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய பட்டாளங்கள் அங்கே அமர்ந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய படை அங்கே அமர்ந்திருக்கிறது, மலக்குல் மௌத் அங்கே இருக்கிறார், அவரோடு மிகப்பெரிய படையும் அமர்ந்திருக்கிறது. எங்க 10க்கு 10 ரூமா இருக்கலாம், 5க்கு 5 ரூமா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், ரயிலா இருக்கலாம், விமானமாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், அது எங்க இஸ்ரேலாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், எங்கு இருந்தாலும் சரி அந்த இடத்திலே மலக்குகளுடைய கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. இந்த செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முஸ்னத் அஹ்மதிலும் அதே போன்று அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி போதும் அத்தனையும் புட்டு வைக்கக்கூடிய செய்தி ஒன்று காத்திருக்கிறது. அதை நாம் அறிவோம், இன்ஷா அல்லாஹ் நாளை அறிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.